வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசிக்கு இரண்டாவது இடத்துல பல கிரகங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக சனி, சூரியன், புதன் 3 கிரகங்கள் இருக்கும். இது ஒரு நல்ல அமைப்பானா கண்டிப்பாக நல்ல அமைப்பு தான். சூரியன் 2வது ராசியில் இருக்கிறது, புதன் 2வது ராசியில் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யும், பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். பணத்தினால் வர்ற சிரமங்களை சிக்கல்களை ஏதாவது ஒரு வகையில் விலக்கி வச்சிடும். அப்போ பொருளாதார கஷ்டம் நீங்கி பொருளாதாரம் செல்வ செழிப்பு உயர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். கடன்காட்சி சுமைகளில் இருந்து கஷ்ட நஷ்டத்தில் இருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்தான். அரசாங்கத்தினால் உதவிகள், தந்தையினால் உதவிகள், தந்தையினால் ஆதரவு, பணவரவு, தந்தை வர்க்கத்தினால் நமக்கு ஆதரவு, அரசாங்கத்தினால் ஆதரவு, அரசாங்க அதிகாரிகள்னால, அரசியல்வாதிகள்னால வருமானம், ஆதரவு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. நீங்கள் எங்கேயாவது போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எது இருந்தாலும் வரும். நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த கொடுக்குற மாதிரியான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். ஸோ பிரச்சனைகள் தீரும். அதனால் மனசு கொஞ்சம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணில் தொந்தரவு வரும் ஏதாவது ஒரு வகையில். ஒரு சிலருக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அல்லது இவ்வளவு நாள் ஏதாவது சொத்தை விற்கணும்னு நினச்சிருந்தா விற்க முடியாமல் போயிருந்தா இப்போ விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்றுருவீங்க. இப்போ ஒரு வீடே இருக்குது, ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருக்கோம், விற்க முடியல, ஆனால் இப்போ முயற்சி பண்ணி பாருங்கள், நடந்துடும், விற்றுரும். அதே போல் செவ்வாய் உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் செவ்வாய் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு போக வேண்டியது வரும், ஒரு சிலருக்கு ஊடு விட்டு ஊர் போக வேண்டியது வரும், அல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோய் நொடி வரலைன்னா கூட உங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, உங்கள் அம்மா, அவங்களுக்கு நோய் நொடி வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். 5வது இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான். ஏன்னா பெற்ற பிள்ளைகள்னால ஏற்படுற தோஷம் எல்லாமே விலகும். அதே மாதிரி பிள்ளைகள்னால கொஞ்சம் விரைய செலவுகள் மட்டும் வரும். ஒரு சிலர்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கூட செலவுகள் செய்வாங்க. ஆனால் செலவுகள் செஞ்சாலும் குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் வைக்கணும்லாம் இருக்கும். நீங்கள் என்ன சுபகாரியம் வேணாலும் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் வரும், காசு பணமும் கூட வரும். சொத்து வகையில் ஏதாவது பாகவிஸ்தி போடணும், பாகம் பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அதுக்கான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் செய்யலாம். அதே மாதிரி இப்போது சொத்துக்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சிலர் முடிக்காமல் இருப்பாங்க. அப்படி முடிக்காமல் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணோம்னா டாக்குமெண்ட் எல்லாம் கூட முடியும் உங்களால். 9வது இடத்துல கேது இருக்கிறது மட்டும் இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களை தரும். வெளிநாட்டில் வேலை வேணும்னாலும் கிடைக்கும், வெளிநாட்டில் தொழில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வரலாம், ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சுமாராக தான் ஓடும். கேது பயிற்சி வரைக்கும் வர ஏப்ரல் மாதம் கேது பயிற்சி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. அதுக்கப்புறம் சனியினுடைய தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். சனியினுடைய தாக்கம் விலகுச்சுன்னா மறுபடியும் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஏன்னா மகர ராசிக்காரவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போயே நீங்கள் நிறைய இழந்திருந்திருப்பீங்க. இழந்ததை மறுபடியும் பெறணும், இழந்ததை மறுபடியும் மீட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கு ரொம்ப காலமெல்லாம் இல்லை. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப விரைவிலேயே இருக்குது, ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. சீக்கிரமே அது நடக்கும். நன்றி நண்பர்களே.